ஜஸ்ட் 10 மினிட்ஸில் சூப்பர் டேஸ்டி வடகரி ரெடி. சீக்ரெட் என்னென்னு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம சைட் டிஷ் டிசைட் பண்ணிட்டோம். மெயின் டிஷ் என்னென்னா புசு புசுன்னு இருக்க பூரி தான் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல மாவு ஒரு கிண்ணத்தில் கொட்டிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக பிசைஞ்சிட்டு அது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இதுதான் நான் சொன்ன சீக்ரெட் எக்ஸ்பிரஸ் வடகரி ப்ரீமிக்ஸ். இது இருந்தால் போதும், அத்தென்டிக் ஹோம்மேட் ஸ்டைலில் வடகரி செஞ்சிடலாம். நம்ம வடகரினாலே எண்ணெயில் பொரிச்சு பண்ணுவாங்க, ஆயில் அதிகமாக இருக்கும். பட் இதில் ஆயில் கம்மியாக இருக்கும். பருப்புலாம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, கம்மி டைம் தான். பருப்புலாம் ஊற வைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக சட்னி அரைக்கிற டைமில் செஞ்சிடலாம். சரி வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாமா? அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு 3 வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேஸை ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுடலாம். அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதை கொஞ்சம் கடுகு போட்டு அது புரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளியை போட்டுடலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீ அன்னம் ஃபுட்ஸோடைய வடகரி ப்ரீமிக்ஸை போட்டு கலந்துட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி குக்கரில் 4 விசில் எடுத்தால் போதும். சூப்பரான டேஸ்டான வடகரி ரெடி. அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம பூரி சுட்டுடலாம். எண்ணெய் ஆல்ரெடி நல்லா காஞ்சிருக்கு. அதில் திரட்டி வச்ச பூரியை போட்டு புசு புசுன்னு இருக்க பூரி ரெடி. குக்கரில் இருந்தும் 4 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஓப்பன் பண்ண உடனே நல்ல நறுமணம். அதை ஒரு தட்டில் போட்டு நான் டேஸ்டிங்க்கு வந்துட்டேன். உண்மையாக சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு காய்ஸ். இந்த ப்ரீமிக்ஸ் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் இன்னும் என்னை ஃபாலோ பண்ண உங்களுக்கு மனசு வரல. சரி விடுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கிறேன். பாய் பாய்.